ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடைசியா அந்த புதையலை கண்டுபிடிக்க போற மாதிரி ஒரு ட்ரெஷர் ஹண்ட் படம் போட்டிருந்தேன். அது ஒரு பெங்காலி படம். அந்த படத்துக்கு எக்கச்சக்கமான பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. இன்னொன்னு, அடுத்த பாட்டு வேணுமான்னு கேட்கும் போது நிறைய பேர் சீக்கிரமா அடுத்த பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அடுத்த பாட்டு கொண்டு வந்துட்டேன். கதையெல்லாம் சேம், நம்ம ஹீரோவும் சேம் தான், கூட இருக்க அசிஸ்டன்ட்டும் சேம் தான். ஆனா இதுல நம்ம ஹீரோ எப்படி புதையலை தேடி கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் கதை. கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த பாட்டை பார்த்து முடிங்க. இன்னும் 2 பாட்டு பாக்கி இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பார்ட்டையும் கொண்டு வரேன். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து நான் போட போற எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காரு இன்னொரு காரை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. பயங்கரமான சேசிங். அந்த காரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. எப்படியாச்சும் அந்த காரை முட்டி தள்ள முடியுமா அப்படின்லாம் ட்ரை பண்றாங்க. அப்போ ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல முன்னாடி போன காரு மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்து டமால்னு வெடிச்சு செதறி மொத்தமா எரியுது. இத பின்னாடி வந்த கார்ல இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பொண்ணை வழி அமுச்சு வைக்கிறாரு. அந்த பொண்ணு காருக்குள்ள ஏறி வெளியே கையை நீட்டி பாய் காமிச்சிட்டு போற விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. யார் அந்த பொண்ணு, எங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்காமலே அமுச்சு விட்டீங்க, உங்க ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய ஆள்லாம் கிடையாது, நான் ப்ரொஃபசர் இல்லையா, நம்ம ஹீரோ ப்ரொஃபசர், சோ ஸ்டூடெண்ட். அவங்க என்னுடைய ஒரு பழைய ஸ்டூடெண்ட், என்னை பார்க்க வந்தாங்க, மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னும் போது, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, எங்க கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு அமுச்சு விட்டீங்க, அதுக்கு நீங்க எங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி வந்து தொலைங்க, நான் உங்களுக்கு லஞ்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க யாரோ வராங்க. அந்த அசிஸ்டன்ட் பையனை இடிச்சு தள்ளி விட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பேப்பரை போட்டு போக, அந்த பேப்பர்ல ஏதோ எழுதிருக்கு. யார் இவன் வந்தான், ஏதோ ஒரு பேப்பரை தூக்கி போட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டான். அவன் ஃபேஸ கூட பார்க்கல. வந்தவன் யாரு என்ன அப்படின்னு கூட தெரியல. இதே டைம்ல அங்க ஒரு அப்பா பசங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த அப்பா வந்துட்டு பசங்க கிட்ட நம்ம ஹீரோவை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஹீரோ என்னதான் புதையலை தேடி கண்டுபிடிச்சாலும் அந்த புதையல் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, மக்களுக்கு போய் சேர வேண்டிய புதையல் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் ஒப்படைப்பாரு. அதனால நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ட்ரெஷர் ஹண்டர், பயங்கரமான ஹீரோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா நம்ம ஹீரோவை பார்த்து, அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு போயிட்டு அந்த பேப்பர்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஊருடைய பேரை போட்டு இங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதே ஊருக்கு தான் நம்ம போவேனாவா, அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போவேனாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணு கேக்குறா. அங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ என்ன ப்ராஜெக்ட், எதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளாஷ்பேக். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஷஷங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா தான் அந்த ஏரியாவை வந்துட்டு ஆட்சி ஆண்டிருக்காரு. மக்களே, ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. யார் எதிர்த்து வந்தாலும் வார்ல வின் பண்றவாரு. இதே டைம்ல நிறைய வெல்த் இருந்திருக்கு. அவருடைய அரியணையை எப்படியாச்சும் பிடிக்கணும், அவருடைய மொத்த இதுவையும் நம்ம அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ராஜாக்கள் ஒன்னா சேர்ந்து கூட போட்டி போட்டு போர் பண்ணி வந்திருக்காங்க. அப்பயும் வின் பண்ணிருக்காரு. என்ன இவனுங்க இந்த மாதிரி போர் பண்ணி வந்துட்டே இருக்காங்களே, நம்ம ஏதாவது பண்ணோம், எதுக்காக போர் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர்கிட்ட எக்கச்சக்கமான தங்க வைர வைடூரிய நகைகள் இருக்கு. பயங்கரமான பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துக்காக தான் முக்கியமா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு மந்திரி கிட்ட சொல்லி அந்த பொக்கிஷங்கள்ல முக்காவாசி அந்த தங்க வைரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்து இதை எப்படியாச்சும் மறைச்சு வை, நீ எங்க மறைச்சு வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியவே கூடாது, எனக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இந்த மந்திரி என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சைவ டிவோட்டியை மீட் பண்ணி அவருக்கு பெருசா எந்த தங்க வைர இந்த புதையல் மேல ஆசையே கிடையாது, அவர்கிட்ட சொல்லி மறைச்சு வை அப்படின்னும் போது அவரு மறைச்சு வச்சிட்டாரு. இந்த டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாக்குள்ள புத்திசம் பரவ ஆரம்பிக்குது. ராஜாக்கு புத்திசம் சுத்தமா பிடிக்கல. யாரு புத்தரை வழிபட்டாலும் சிலையை உடைக்கிறது, அவங்கள கொலை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா அந்த சைவ டிவோட்டி இருக்காரு பாருங்க, இவரு ஒரு புத்திசம் மாங்க மீட் பண்ணி புத்திசம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு புத்திச வழியில போயிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு துறவியா துறவரம் போயிட்டு இருக்காரு. ஆடங்கொய்யால இந்த ஆளு கையில அந்த பொக்கிஷத்தை கொடுத்து மறைச்சு வை அப்படின்னு சொன்னா இந்த ஆளே காணாம போயிட்டாரு. இவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி ஒரு பக்கம் அவரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கும் போது இப்ப மறுபடியும் போருக்கு வராங்க. அப்படி போருக்கு வரும்போது இந்த ராஜாக்கு செமையா காயம்பட்டு ராஜா கொஞ்ச நாள் இறந்து போறாரு. ராஜாவுடைய பையன் அதுக்கப்புறமா அரியணைக்கு வந்தாலும் 8 மாசத்துக்கு மேல அவராலையும் தாக்கு பிடிக்க முடியாம அவருமே போர்ல இறந்து போறாரு. இப்ப வந்துட்டு அந்த பொக்கிஷங்கள் மொத்த ட்ரெஷரும் எங்க போச்சு அப்படின்னே தெரியல. அது அந்த சைவ மாங்குக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த ட்ரெஷரை தேடி தான் நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய டீமும் போயிட்டு இருக்காங்க. இந்த வேலை எப்படி ஹீரோவுடைய கைக்கு வந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவுடைய அந்த லேடி ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, இந்த ஃப்ரெண்டுடைய அப்பாவுடைய இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் ஒரு தாத்தா. அந்த தாத்தாவுடைய அப்பா வந்துட்டு ஆர்கியாலஜிஸ்டா, இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா இருந்திருப்பாரு. அவர் மூலயமா தான் இப்படி ஒரு பொக்கிஷம் இருக்கு,
இதை தேடினா கண்டுபிடிக்க முடியும், இதை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிட சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நேரா போயிட்டு அந்த தாத்தாவையும் மீட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது தாத்தா கதையை சொல்றாரு. தாத்தாவுடைய அப்பா வந்துட்டு ஆர்கியாலஜிஸ்டா இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தான் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச அந்த குழுவெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு புதையல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டைம்ல தான் அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இறந்து போறாரு. அப்பாவுடைய ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பா மனசுடைஞ்சு போயிட்டு இருக்காரு. யார்ட்டையும் பெருசா பேசுறதே கிடையாது. அதுக்கப்புறம் அப்பாவும் இறந்து போயிட்டு இருக்காரு. அப்பாவுடைய ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய திங்ஸ் எல்லாம் தூக்கி பத்திரமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நான் இந்த ரெட்டில் அதுக்கப்புறமா இந்த புதையல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பார்த்தேன். இதை வந்துட்டு எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது என்னால அந்த க்ளூவெல்லாம் சால்வ் பண்ண முடியல. என் பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்டிக் ஷாப் வச்சிருக்கான். இந்த பழைய பொருள்லாம் சேகரிக்கிறது, அதை சேல் பண்றது அப்படின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவன்கிட்ட கேட்டா அவனுக்குமே ஒண்ணுமே சரியா வரல. எங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது தான் என் ஃப்ரெண்டோடைய பொண்ணு மூலியமா உன்னை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு ட்ரெஷர் ஹண்டரோ இல்லனா ஒரு டிடெக்டிவோ கிடையாது. என்னுடைய ஆசை எல்லாமே இந்த மாதிரி நம்மளுடைய சொத்து அங்க இங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா புதஞ்சு கிடக்குது, இல்ல மறைஞ்சு கிடக்குது. அதை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அது மட்டும் தான் என்னுடைய ஆசை. மற்றபடி அதை ஆட்டைய போடணும் அப்படின்றது இல்லைன்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்ககிட்ட கூட கொண்டு வந்து அந்த புதையலை கொடுக்க மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்னு. தம்பி, எனக்குமே அந்த புதையில கண்டுபிடிச்சு நான் யூஸ் பண்ணும் அப்படின்ற ஆசையே கிடையாது. அது எங்கேயோ புதஞ்சி சும்மா குப்பை மாதிரி கிடக்கிறதுக்கு பதிலா கவர்மெண்ட் கிட்ட கண்டுபிடிச்சு கொடுத்தா நமக்கு ஒரு பேரும் கிடைக்கும், அதே டைம்ல கவர்மெண்ட்டும் மேல போகும் அப்படின்னு. சரி, உங்க அப்பா என்ன க்ளூலாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஒரு டைரி மாதிரி போட்டு வச்சிருக்காரு. அந்த டைரியை கொண்டு கொடுக்கும் போது ஹீரோ படிச்சா அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னையா இது, ரெட்டிலே புரியல. சரி, நான் இதை கொஞ்ச நாள் வச்சு என்ன விஷயம்னு ஃபுல்லா படிச்சு முடிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, நீயே வச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, உன்னுடைய பொறுப்புலயே ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு தாடிக்காரனை காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு காரை ஆக்சிடென்ட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கவங்களை கொலை பண்ணா இல்லையா, அது இவன் தான் மக்களே. இப்ப கூட யாருக்கோ வட்டிக்கு காசு கொடுத்திருக்கான், அவனை கூட்டிட்டு வந்து போட்டு பொலன்னு பொலந்து காசு வாங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இன்னொரு அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு அந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த விஷயத்த இப்போ நம்ம ஹீரோ தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, அப்படின்னா அவனை ஃபாலோ பண்ணு, எல்லாமே நமக்கு தெரிய வரணும் அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல ஊருக்குள்ள திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காரு. அப்ப அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு அந்த குதிரை ராட்டினம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஏறி உட்காந்து சுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த குதிரையை ஓட்டுறவன் இருக்கான் இல்லையா, அந்த ஆபரேட்டர், அவன் வந்துட்டு ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்ட்ஸையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் எதுக்கு இவங்களை மட்டும் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணும்போது தான் அந்த ராட்டினத்துடைய ஒரு முக்கியமான இதுவை கழட்டி விட்டுருக்கா மக்களே. இவங்க உடஞ்சி கீழே விழுந்து அடிப்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்த ஹீரோ ஓடி போயிட்டு எப்படியோ காப்பாத்துறாரு. அன்னைக்கு நைட்டு வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவன் மேல ஏதோ டவுட்டா இருக்கு, அவன் ஏதோ பண்ண பார்த்துருக்கான் அப்படின்னும் போது அதுக்கு தாத்தா சொல்றாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அவனே 5க்கோ 10க்கோ ராட்டினம் ஓட்டுறவன், அவன் சும்மா இதுக்காச்சும் பார்த்துருப்பான், நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனுடைய வயிற்று பழப்பு தான் பாதிக்கப்படும், சும்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அப்பா கலெக்ட் பண்ணி வச்ச சில பொருட்கள்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல அந்த ராஜா காலத்துல நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராஜாவை பத்தி சொன்னாங்க இல்லையா, அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு கோல்டு காயின் சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் காட்டுறாரு. இந்த தாத்தா கோல்டு காயினை காமிக்கும் போது தான் ரீசெண்டா கோல்டு மாதிரி பயங்கர வர்த்தான ஒரு பிசினஸ் கிளாஸ் வாலெட்டை ஃபுல்லா ஹேண்ட்மேடா வித் லைஃப் டைம் வாரண்டியோட பண்ணி கொடுத்தேன். இந்த ஆர்டர் கொடுத்த நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி மக்களே. ஏன்னா ஒரு பயங்கர யூனிக்கான வாலெட்டு, உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ல பிடிச்ச மாதிரி உங்களுக்காக மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி வித் லைஃப் டைம் வாரண்டியோட இந்த மாதிரி வாலெட்லாம் வேணும் அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த ராஜாவை பத்தி இந்த தாத்தா பயங்கர பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்துல இண்டிபெண்டா சொல்ல போனா மக்களுடைய பேச்சை கேட்டு ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புது ரூல்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்திருக்காரு. அந்த காலத்திலேயே மக்கள் வந்துட்டு ஜனநாயகமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் பேசியிருக்காரு. இது எல்லாமே தாண்டி பெங்கால் காலண்டரை உருவாக்குனவரே அவருதான். இது மட்டும் இல்லாம அந்த காலத்துல முகல்ஸ் தான் வந்துட்டு இந்தியாவே ஆக்குபை பண்ற மாதிரி ட்ரைலாம் பண்ணாங்க. இந்த இதுவை கூட வந்துட்டு நிறைய ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, போர்லாம் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு
வந்துட்டு இவரோட சேர்ந்துட்டு 18 பேர் சேர்ந்துட்டு, அதாவது அந்த ராஜாவோட சேர்ந்து இன்னும் 17 பேர் சேர்ந்துட்டு 18 ராஜாக்களா சேர்ந்துட்டு முகல்ஸை வந்துட்டு அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. பயங்கரமா சண்டை போட்டு மத்த இடங்களை வந்துட்டு ஆக்குப்பை பண்ண விடாம தடுத்தோம் நிப்பாட்டி இருக்காங்க. இந்த விஷயத்த தாத்தா சொல்லும் போது இந்த 18 பேர் காப்பாத்தினாங்க இல்லையா, அவங்க கூட போர் பண்ணாங்க இல்லையா, இந்த 18 பேரை பத்தி ஒரு வசனம் மாதிரி அந்த திருவிழாக்கு போன இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு ஹீரோ வந்துட்டு இங்க இருக்கிற டைரிய கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்க விஷயங்களை கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த 18 ராஜாக்கள்ல 3 பேரு நித்திரை அடைஞ்ச டைம்ல தான் அந்த புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். நித்திரை அப்படின்னா அவங்க இறந்து போன டைம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி முடிக்கும் போது அது ஒரு பிளேஸை குறிக்குது, அது ஒரு இடத்தை குறிக்குது. அந்த இடம் வந்துட்டு என் பையனுக்கு நல்லாவே தெரியும், நாளைக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு காமிப்பான் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த நாள் காலையில விழிஞ்சவனே இந்த பையனே நம்ம ஹீரோவுடைய டீமை அந்த இடத்துக்கு கூட்டு போறான். அது மலைக்கு மேல இருக்க ஒரு பிளேஸ். மலைக்கு மேல ஒரு கடிகாரம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 4 தூண் இருக்கு. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு ஒரு தாடிக்காரனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனும் அவனுடைய ஆளோட பின்னாடியே போறான். போயிட்டு ஒளிஞ்சிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்க்க இங்க வந்தவனே ஹீரோக்கும் ஹீரோவுடைய டீமுக்கும் ஒண்ணுமே புரியல. 4 தூணு, அதுல ஒரு தூண்ல வந்துட்டு சிவனுடைய ஸ்டாச்சுவை செதுக்கி வச்சிருக்காங்க. அது கொஞ்சமா உடஞ்சும் போயிருக்கு. இது ஒரு சூரிய கடிகாரம். இதை வச்சு என்னையா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நடுவுல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அதுல ஒரு ஆரோ மார்க்கும் இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த இறந்து போன ராஜா வந்துட்டு சிவனுடைய டிவோட்டி, அதனாலதான் ஒரு தூண்ல மட்டும் சிவன் ஸ்டாச்சு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து 3வது முள்ளுல தான் நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணும். ஏன்னா 3 ராஜாக்கள் கூட சேர்ந்த 3 ராஜாக்கள் இறந்து போயிட்டாங்க, இல்ல நித்திரைக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டுக்கோம் இல்லையா. 3வது நம்பர்ல கொண்டு போய் நிப்பாட்ட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினா அந்த 3வது இது கிட்ட கொண்டு நிப்பாட்டின உடனே அங்க இருக்கிற அந்த சிவனுடைய ஸ்டாச்சு இருக்கிற அந்த இது இருக்கு பாத்தீங்களா தூணு, அது டமால்னு வெடிக்குது. பயங்கர சவுண்டோட வெடிக்குது. இந்த சவுண்டை கேட்டு தாடிக்காரனும் கூட வந்தவனும் பயந்து கீழே விழுந்துட்டானுங்க. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு புரியுது. ஆனா அதை கண்டுக்காம உடஞ்சி போன அந்த தூண் கிட்ட போயிட்டு பார்க்கும்போது ஒரு ஈட்டியும் ஒரு கேடயமும் ஒன்னா சேர்ந்த மாதிரி இருக்கு. இதை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அங்க நிப்பான். அவன் காலுக்கு சந்துல ஒரு பாம்பு பூந்து போது பையன் பயந்தே போயிட்டான். இப்போ கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து தாத்தா கிட்ட காமிக்கும் போது தாத்தா பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அந்த வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, தாத்தாவுடைய பேத்தி. அந்த பொண்ணு கேடயத்தை பார்த்துட்டு என்ன பாதி தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மீதி பாதி எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து போயிட்டு கிச்சன்ல காமிச்சா இங்க கேடயத்துடைய மீதி பாதி இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்துட்டு அந்த அடுப்பு கறியெல்லாம் தூக்கி ஓரமா போடுவாங்களாம். இது எனக்கு தெரியவே தெரியாது, கேடயத்துடைய பாதி அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுடைய மனைவி சொல்றாங்க. இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த கோவில திருவிழா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்க போன வேஷம் கட்டி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்ட்ஸையும் டான்ஸ் ஆடுங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள போனா அங்க தாடிக்காரன் நிக்கிறான். என்னப்பா புதையில கண்டுபிடிக்க வந்திருக்க போல, எப்படியாச்சும் புதையில கண்டுபிடிச்சு முதல்ல என்கிட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கண்ணெல்லாம் காமிச்சு மிரட்ட நான் ஏன் உன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு போது அங்க கண்ணாடிக்காரன் வரான். இந்த கண்ணாடிக்காரன் தான் தாத்தாவுடைய பையன். காசை மட்டும் கேட்டு வாங்க தெரியுது, ஒழுங்கா துப்பு கொடுக்க மாட்டேன், அங்க என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னும் போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா இந்த கண்ணாடிக்காரன் தாடிக்காரங்கிட்ட காசு வாங்கியிருக்கான். அதுக்கு பதிலா இந்த புதையலை கண்டுபிடிச்சா இவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் போல மக்களே, ஒழுங்கா கொடு இல்லைன்னா கொலை பண்றவன் அப்படின்னும் போது இங்க பாரு, கண்ணை காமிச்சு மிரட்டினா மட்டும் பயந்துருவனு கிடையாது, ஷூட் பண்ணா புதையல் கிடைக்காது. ஷூட் பண்ணாம விட்டு நான் புதையலை கண்டுபிடிச்சா கூட கண்டிப்பா உனக்கெல்லாம் புதையலை கொடுக்கவே மாட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன், கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய புதையல் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, நான் சொல்ற பேச்சை கேட்கல அப்படின்னா அந்த மேனேஜருக்கு என்ன விஷயம் ஆச்சோ அதான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ண பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அப்பதான் இந்த கண்ணாடிக்காரன் தாத்தாவுடைய பையன் வந்து எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், பிசினஸ் ஒழுங்காவே போல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சு மறுபடியும் மேல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கியாச்சு பிசினஸ மேல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தாடிக்காரனை மீட் பண்ணி காசு கேட்டா நீ எதையாவது அடமான வை அப்படின்னு சொல்லியிருக்கான். இவங்கிட்ட அடமானம் வைக்க ஒண்ணுமே கிடையாது, வீட்டுல சொன்னாலும் கோவப்படுவாங்க. என்னன்னு யோசிச்சவன் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி இவங்கிட்ட சொல்லி இப்போ என் பிசினஸ் டெவலப் பண்ண எனக்கு கொஞ்சம் காசு கொடு, ஒருவேளை அந்த புதையல் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உனக்கும் கண்டிப்பா ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னும் போது இல்ல அந்த புதையல் மொத்தமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சரின்னு சொல்லிட்டு டீலிங்லாம் போட்டு காசை வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கும் அந்த க்ளூவை சால்வ் பண்ண தெரியல. ஆனா இவன் கடையில ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணிருக்கான். அவனுக்கு அந்த பழங்காலத்து பொருள் பழங்காலத்து விஷயங்கள் மேலாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதே டைம்ல அந்த க்ளூவை கொஞ்சம் கொஞ்சமா கிராக்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயத்த பார்த்துட்டு இவங்க போயிட்டு கேட்கும்
கேட்கும்போது நான் புதையலை கண்டுபிடிச்சா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போனாதானே நீ புதையலை கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ல அவன் இறந்தே போயிட்டு இருக்கான். அட பாவி, அநியாயமா அவனை கொலையே பண்ணிட்டியே, இப்ப எப்படி புதையலை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்லாம் கிடையாது. உங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணோடைய ஒரு ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஹீரோ இந்த புதையலை தேடி வரப்போறாரு. அவரு கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்னா எனக்கு தான் அந்த புதையல் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி அமைச்சிருக்கான். தேவையில்லாம நான் உங்களை வந்துட்டு இந்த ரிஸ்க்ல இழுத்து விட்டேன், நீங்க கிளம்புங்க, நீங்க மறுபடியும் கிளம்பி கொல்கத்தாக்கே போங்க, இந்த விஷயம்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னா உங்களை பார்க்கலான்னு உங்களை வான் பண்ணிட்டு கூட வந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது யாரோ பேப்பரை தூக்கி போட்டு போனாங்க பாத்தீங்களா, அது இவன் தானா, நீங்க அதையும் மீறி வந்துட்டீங்க அப்படின்னும் போது, இல்ல என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம், பாதிலேயே விட்டு போற பழக்கம் எனக்கு கிடையவே கிடையாது, முழுமையா முடிச்சுட்டு போறேன், என்ன விஷயம் ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த லேடி ஃப்ரெண்டோடைய அப்பா கேக்குறாரு, என்னப்பா அடுத்த க்ளூவை சால்வ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சால்வ் பண்ணிட்டேன், அதுல ரெண்டாவது க்ளூ என்ன அப்படின்னா ராஜாவுடைய பேஸ்ல தான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. ராஜாவுடைய பழைய ஆர்மி பேஸ்ல, அந்த ஆர்மி பேஸுக்கு தான் இப்போ கிளம்பி போகணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுடைய டீம் கூடவே அந்த கண்ணாடிக்காரன் இவங்க எல்லாருமே கிளம்பி ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி தண்ணில இறங்கி போட்ல ஏறி மலைக்கு மேல ஏறி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த தாடிக்காரனும் ஆட்களோட பின்னாடி வந்துகிட்டு இருக்கான். இவங்க கிளம்பி அந்த பழைய ஆர்மி பேஸுக்கு போனா அங்க ஒரு மொத்தமா 12 தூண் இருக்கு. அதுல ஒரு தூண் மட்டும் வித்தியாசமா இருக்குன்னு ஹீரோ போய் பார்த்துட்டு இருக்காரு. இந்த தூணுக்கெல்லாம் என்ன மீனிங், இங்க இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அங்க ஒரு தூண்ல ஒரு பாம்பு மாதிரி சிலை இருக்கு, அதை பார்த்து பயந்தே போயிட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு குழுவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் காட்டைக்கு நடுவுல ஒரு பாம்பு பூந்து போயிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து இவனுக்கு ஒரே பயமா இருக்கு. இந்த பாம்பு சிலையை பார்த்தவனே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறமா சிலையான்னு புடிச்சு இழுக்கும்போது அந்த இடம் ஒரு மாதிரி ஆடுது. கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஏதோ பாதாள அறை போல அது ஓபன் ஆயிட்டு டப்புன்னு உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோவுடைய டீம் ஒழுகுறாங்க. அந்த பக்கம் தாடிக்காரன் வந்தா பாருங்க, அவன் ஒழுகுறான். இதே டைம்ல கண்ணாடிக்காரன் மட்டும் மேல இருக்கான். நடுவுல வித்தியாசமா ஒரு தூண் இருக்கு அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த தூணுக்குள்ள இருந்து பீரங்கி மாதிரி ஏதோ வெளியே வந்து அது பாட்னு குண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கண்ணாடிக்காரன் நான் போயிட்டு உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப நம்ம ஹீரோவும் டீமும் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. உள்ள வந்து பார்க்கும்போது அது ஒரு கோவில் மாதிரி, இந்த புத்தருடைய கோவில் மாதிரி இருக்கு. புத்தரை அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க. செதுக்கினா கல்லுல கிடையாது மக்களே, அப்படியே அந்த இரும்பை உருக்கி செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. இந்த ராஜா வந்துட்டு சிவனை வழிபடக்கூடியவர். இவர் எதுக்காக புத்தரை இந்த மாதிரி வடிவமைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு மரத்தை கட் பண்ணி அப்படியே துண்டு துண்டா நகர்த்தி வச்ச மாதிரி அது ஒரு ரெட்டில் மாதிரி இருக்கு. இதை நம்ம எதுக்கு ஜாயின் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி பார்த்தா இது போதி மரம் மக்களே. அதாவது அந்த ராஜாக்கு வெளியே நமக்கு புத்தரை பிடிக்கல, புத்திசம் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் சீக்கிரட்டா புத்தரை வழிபட்டிருக்காரு. புத்தருக்காக இங்க ஒரு சிலையம் வச்சிருக்காரு. இவங்க போதி மரத்தை ஒன்னா ஜாயின் பண்ண உடனே இப்ப வந்துட்டு அந்த புத்தருடைய சிலை இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வருது. அதுக்கு ஆப்போசிட்லயே ராஜாவுடைய சிலையும் இருக்கு, அதையும் வடிச்சு வச்சிருக்காரு. அந்த சிலை வந்துட்டு அப்படியே தலை வணங்கி அந்த புத்தர் வந்துட்டு ஆசி கொடுக்கிற மாதிரியும் இவர் ஆசி வாங்குற மாதிரியும் ஒரு செட்டப். இப்போ ராஜாவுடைய சிலை ஆசி வாங்க குனிஞ்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கும்போது அங்க ஒரு ஈட்டியும் ஒரு முழுசான ஒரு கேடயமும் இருக்கு. இதை கண்டுபிடிச்சு எடுத்தா அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய மண்டைக்கு மேல கரெக்டா ஒரு 8 கால் பூச்சி வந்துட்டு மேல ஏற மாதிரி வருது. நம்ம ஹீரோ தான் தட்டி விட்டு காப்பாத்தி இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட கேடயத்தையும் ஈட்டியும் கொடுக்கும்போது தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. குட்டி பொண்ணு இங்க வந்துட்டு பக்கத்துல திருவிழா நடக்குது இல்லையா, அங்க வந்துட்டு மேஜிக் ஷோ எல்லாம் போடுவாங்க, என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது இவங்களுக்கும் போர் அடிக்குது. எப்ப பார்த்தாலும் போயிட்டு க்ளூவை கண்டுபிடிக்கணும், புதையலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா போர் அடிக்காதா. இவங்க உடனே கிளம்பி சரி ஓகே அங்க போலான்னு கிளம்பிட்டாங்க. திருவிழாக்கு போனா நம்ம ஹீரோவுடைய மற்ற ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்துட்டு அந்த புதையலை பத்தி மற்ற க்ளூவை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஃப்ரெண்டும் அந்த குட்டி பொண்ணும் சேர்ந்துட்டு மேஜிக் ஷோ பார்க்க போயிருப்பாங்க. மெஜிஷியன் யாரு வந்து கூண்டுக்குள்ள மறைய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டுக்குள்ள போக நம்ம ஹீரோ வராரு, பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா அவங்க கத்துறாங்க, காணாம போயிட்டாங்க. என்ன கத்துறாங்க, காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கூண்டுக்கு பின்னாடி ஒரு திரை மாதிரி இருக்கு. அங்க அந்த தாடிக்காரன் வந்து 2 பேரையும் கடத்திட்டு போறான். இதை பார்த்த ஹீரோ பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ண அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்காரனும் கண்ணாடிக்காரனும் சேர்ந்துட்டு பின்னாடியே கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நம்ம ஹீரோ வேகமா போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்றாரு. அப்ப அந்த தாடிக்காரன் ஷூட் பண்றான். நம்ம ஹீரோ நிலை தடுமாறி தண்ணிக்குள்ள ஒடுகிறாரு. இப்ப இவன் மிரட்டுறான், அவங்க உங்களுக்கு உயிரோட வேணும் அப்படின்னா புதையலை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இவங்களை காப்பாத்திட்டு போ, இல்லனா இவங்களை உயிரோட விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடத்திட்டு கிளம்ப பொறுமையா தான் பின்னாடி இவங்கெல்லாம் கார்ல வராங்க. இப்ப இவங்களுக்கா என்ன பண்றது அப்படின்னு புரியல. அந்த தாடிக்காரனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரங்க கிட்ட கேட்டா எனக்கு தெரியவே
தெரியாது, நான் கடன் வாங்கினேன், ஆனா வீடு எங்க இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இன்னொரு பையனை கூப்பிட்டு கிளம்புறாரு. நம்ம எப்படியாச்சும் போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும், அவனை பத்தி விசாரிக்கணும், தாடிக்காரனை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அப்ப யாரோ கால் பண்றாங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கிளம்பி கைவிடப்பட்ட ஒரு பெரிய வீடு மாதிரி மாளிகை மாதிரி இருக்கு. அங்க போனா அங்க அந்த பாஸ் நிக்கிறான், கூடவே இந்த கண்ணாடிக்காரனும் நிக்கிறான். இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, இவரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உள்ளுக்குள்ள சவுண்டு கேக்குது. அந்த பொண்ணும் குட்டி பொண்ணும் கத்துற மாதிரி சவுண்டு கேட்க அவங்கள போயிட்டு காப்பாத்துறாங்க. வெளியே வந்து என்ன விஷயம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இப்ப இந்த பாஸ் சொல்றான், எனக்கு வந்துட்டு அந்த கோல்ட கண்டுபிடிக்க போறீங்க இல்லையா, அந்த பொக்கிஷம் மொத்தமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ வழக்கம் போல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நீ கொடுக்கல அப்படின்னா மறுபடியும் கடத்தி கொண்டு போயிடுவோம், நெக்ஸ்ட் டைம் கடத்தி கொண்டு போனோம் அப்படின்னா கொலையே பண்றோம் அப்படின்னும் போது சரி ஓகே கண்டுபிடிச்சா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ தாடிக்காரன் இந்த பெரிய பாஸ் கிட்ட வந்து சண்டை போடுறான். கஷ்டப்பட்டு கடத்தி கொண்டு வந்து மறைச்சு வச்சா நீ அசால்ட்டா அமுச்சு விட்ட அப்படின்னும் போது நீ கவலையே படாத, அவன் புதையலை கண்டுபிடிப்பான், கண்டுபிடிக்கிற வரைக்கும் கூடவே டிராவல் பண்ணலாம், கடைசி நேரமா பார்த்து ஆட்டையை போட்டு ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல தாடிக்காரனுக்கும் ஓகேன்னு படுது. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. தாத்தா இந்த கண்ணாடிக்காரனை போட்டு செமையா திட்டுறாரு. அந்த பாஸை ஏன்டா கூட்டு வந்த, இந்த விஷயம்லாம் ஏன்டா வெளியே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோவுமே சப்போர்ட் பண்றாரு. அவனுக்கு அந்த புதையலை விட பொண்ணுடைய உயிர் தான் முக்கியமா இருந்திருக்கு, அதான் வேற வழி இல்லாம அந்த மாதிரி பண்ணிட்டான், நீங்க கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் தாடிக்காரனுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள ஒரு ஸ்வீட் கடையும் வச்சிருக்காரு. இவரும் அந்த தாத்தாவும் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. ஆக்சுவலா இவருடைய அப்பாவும் தாத்தாவுடைய அப்பாவும் சேர்ந்துட்டு தான் ஆர்கியாலஜிஸ்டா இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த புதையலுடைய இந்த ரகசியங்கள்லாம் கூட கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு ஒரு க்ளூ மாதிரி இல்லைன்னா ஒரு ரெடில் மாதிரி அந்த டைரியில எழுதி வச்சிருக்காங்க. இங்க பாரு உன்னுடைய போக்கே சரியில்லை, நீ அந்த புதையலை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அது சபிக்கப்பட்ட புதையல், அதை தேடி போன யாரும் உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. உன்னுடைய தாத்தா அதாவது என்னுடைய அப்பா கூட இதை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு மனுஷன் செத்தே போயிட்டாரு, சொன்னா கேளு அது பின்னாடி போகாது அப்படின்னு இவன் போவன்னு அலமுடிக்கிறான். இதே டைம்ல அங்க பாஸ் வரான். உங்க அப்பா இந்த மாதிரி தான் பழைய பூமர் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, அதெல்லாம் கண்டுக்காத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நமக்கு காசு தான் முக்கியம், புதையல் தான் முக்கியம், வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த லேடி ஃப்ரெண்டுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஹீரோவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு. இல்லப்பா இங்க வந்துட்டு இவ்வளவு ஆபத்தான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னே தெரியாம உன்னை இந்த விஷயத்துல கோத்து விட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அங்கிள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அந்த பாஸும் தாடிக்காரனும் சேர்ந்து ஹீரோவுடைய டீமை வண்டிக்குள்ள போட்டு கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னா புதையலை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த க்ளூவை கண்டுபிடிச்சிட்டியா, புதையல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கேட்கும் போது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவருக்கு சுத்தமா புரியவே இல்லை. இங்க பாரு நான் 8வது தான் படிச்சிருக்கேன், படிப்பு சுத்தமா வரவே வராது, நீ சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேணாம், புதையலை கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னும் போது சரி ஓகே இந்த ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அது பொட்டல் காடா இருக்கு. அது ஒரு சாதாரண கிணறு, அந்த கிணத்துல தண்ணி கூட கிடையாது. இங்க எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம யோசிக்கிறாரு. நம்ம க்ளூவை கரெக்டா பார்த்தோமா, இங்கதான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ தாடிக்காரன் ஒரு விஷயம் சொல்றான். என்னுடைய தாத்தா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அப்ப நான் நோட் பண்ணேன். இந்த ராஜாவுடைய கேபிட்டல் வந்துட்டு கௌரன் ஒரு இடம், ஒருவேளை அந்த இடத்துல கூட இந்த புதையலை மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போலான்னு கூப்பிட இவங்க எல்லாரும் கிளம்பி அங்க போறாங்க. அங்க போனா இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்கு பாத்தீங்களா, அதே போல ஒரு பெரிய வால். அந்த ராஜா அந்த காலத்திலேயே இந்த சைனாவுடைய கட்டிடம் மாதிரி சைனாவுடைய வால் மாதிரியே நம்ம ஒரு வாழை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருக்காரு. ஏதோ காரணத்தினால நிப்பாட்டிட்டு இருக்காரு. கவர்மெண்ட்டும் இதை சரியா கண்டுக்காதனால அக்கம் பக்கத்து மக்கள்லாம் வந்துட்டு இங்க இருக்கிற ஒரு செங்கலையா புடுங்கி கொண்டு போயிட்டு அவங்களே வீடு கட்டிக்கிறாங்களாம். இதை நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பெரிய வில்லனை காமிக்கிறாங்க. பெரிய வில்லன் அசிஸ்டன்ட் கிட்ட கண்டிப்பா இவனுக்கு பங்குலாம் கொடுக்க போறது கிடையாது, இந்த புதையலை கண்டுபிடிச்ச உடனே இவனை அடிச்சு விரட்டி விட போறேன் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி வில்லன் தாடிக்காரனும் இதையே சொல்லிட்டு இருக்கான். சரி போயிட்டு புதையலை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி போகும்போது இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, பள்ளம் நோண்டி உள்ளுக்குள்ள சிட்டி இருந்துச்சா என்ன விஷயம் இருந்துச்சு அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இடம் இது. அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, பாம்பு சிம்பிள் போட்ட மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க, அப்படி தேடி கண்டுபிடிங்க, நாங்க டீமோட தனியா போறோம், நீங்க டீமோட தனியா போங்க அப்படின்னா இல்ல உங்க பின்னாடியே நானும் ஆட்களும் வருவோம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அங்க இங்கன்னு தேடுறாரு. டீமும் தேடுறாங்க. அங்க ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒரு சின்ன கட்டிடம் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் பாம்புடைய சிம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வில்லனும் பெரிய வில்லனும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போக உள்ளேயே அவங்கள வச்சு லாக் பண்ணிட்டு ஹீரோடைய டீம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க.
அவங்க உள்ளுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. கார்ல வரும்போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அந்த தாடிக்காரன் சொன்ன மாதிரி ராஜாவுடைய கேபிட்டல் முதல்ல கௌரா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில பாதுகாப்பு காரணங்களால கேபிட்டலை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது போற வழியிலேயே அந்த கண்ணாடிக்காரனையும் ஒரு லோக்கல் கையும் தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் இவனுங்க வந்துட்டு எப்படியாச்சும் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது பெரிய வில்லன் கையில கன் வச்சிருக்கான். அந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சின்ன வில்ல விடமாட்டான். மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அதே டைம்ல அங்க ஒரு பையன் பெருக்க வரான். அவங்கிட்ட உதவி கேட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க வந்த காரை காணும். வில்லனுடைய காரையே நம்ம ஹீரோடைய டீம் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க கேட்கும்போது ஆக்சுவலா அந்த புதையல வந்துட்டு மறைச்சு வச்சது ராஜா கிடையாது, ராஜாவுடைய கூட இருந்த மந்திரி தான். அவரும் அவரையே மறைச்சு வைக்காம ஒரு சைவ டிவோட்டி கிட்ட கொடுத்து அவரு தான் மறைச்சு வச்சிருக்காரு. அந்த சைவ டிவோட்டி அந்த டைம்ல இந்த கட்டிட கலை நிபுணரா இருந்திருக்காரு. அவரை பத்தி விசாரிக்கும் போது அவரு இந்த ஊர்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த க்ளூ அந்த டைரியில எழுதியிருக்க அந்த க்ளூ எல்லாம் பார்க்கும்போது சிவன் வடிவிலான ஒரு மலை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி பார்த்தேன். இந்த ஊர்லயே சிவன் வடிவிலான இருக்கக்கூடிய மலைன்னு பார்த்தா அது இந்த மலை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா மேல வந்துட்டு அந்த சிவனுடைய லிங்கம் மாதிரி சிவலிங்கம் மாதிரி இருக்கு. மலையை குறைஞ்ச மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு. இவங்க அப்படியே உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம், அது மட்டும் இல்லாம ஒரு டோர் மாதிரி முழுமையா வந்துட்டு செதுக்கப்பட்ட மாதிரி ஒரு டோர் மாதிரி ஒரு வால் மாதிரி இருக்கு. ஒரு கட்டமா இருக்கு. அந்த கட்டத்துக்குள்ள எல்லாத்துலயுமே சாமி போட்டோ மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கட்டம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அந்த கட்டத்துக்குள்ள எதுவுமே செதுக்காத மாதிரி இருக்கு. அதுல கைய வச்சு அமுக்கி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமுக்குனா டோர் மாதிரி ஓபன் ஆகுது. உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனா ரெண்டு சோல்ஜர் குதிரைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஆப்போசிட்டா திரும்பி இருக்காங்க. கையில வந்துட்டு கட்டை மட்டும் இருக்கு. அந்த ஈட்டியை காணும். இவங்க கையில ஈட்டி இருக்கு இல்லையா, அதை கொண்டு போயிட்டு பிக்ஸ் பண்ணா அந்த சோல்ஜர் ரெண்டு பேரும் அப்படியே குதிரையோட திரும்புறாங்க. இவங்க திரும்பும் போது அங்க இருந்து ஒரு டோர் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா ராமருடைய அப்பா இருக்காரு. அவரு கையில வந்துட்டு அந்த ஷீல்டு வைக்கிறதுக்கான இந்த இடம் இருக்கு. இவங்க கையில தான் அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, அதை கொண்டு போயிட்டு பிக்ஸ் பண்ண உடனே இன்னொரு இடம் ஓபன் ஆகுது. மறுபடியும் உள்ளுக்குள்ள போறாங்க. மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு ரூம். அங்க ராவணன் 10 தலையோட ஒரு இதுக்கு மேல சேரட் வண்டி மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கு. அதுக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இதை இவங்க ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. சாதாரண மலன் உள்ளுக்குள்ள வந்தா க்ளூவை கண்டுபிடிக்க ரூம் மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு வில்லன்களும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டானுங்க. எங்க புதையலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கோம், அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா ராவணன் உட்கார்ந்துட்டு இருக்க இந்த சேரட் வண்டி இருக்கு இல்லையா, இது குபேரனுடைய வண்டியா. ராமர் காட்டுக்குள்ள வனவாசம் போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல இந்த ராவணர் சும்மா இருக்காம குபேரனுடைய சேரட் வண்டியை தூக்கிட்டு போயிட்டு அங்க ஓட்டி பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு. அப்ப அந்த ராமர் வந்துட்டு சபிச்சிருக்காரு, இந்த மாதிரி உன்னுடைய தலை வந்துட்டு எடக்கு முடக்கா மாறிடும், மேல கீழே ஜிக்ஸாக்கா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுருக்காரு. அதே மாதிரி ஜிக்ஸாக்கா மாறி போய் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுல ஒரே ஒரு தலை மட்டும் ஸ்ட்ரைட்டா இருந்துட்டு அங்க இருக்கிற ஒரு சிலையை பார்த்து வணக்கம் வைக்கிற மாதிரியும் வணங்குற மாதிரியும் இருக்கு. இப்ப அந்த தலையெல்லாம் முதல்ல நேரா வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதை வந்துட்டு முதல்ல நேரா வச்சுட்டு அதுக்கப்புறமா கரெக்டா எந்த இடத்த நோக்கி இந்த ராவணன் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு சிலை, அந்த சிலையை நகத்த இந்த ரூமுக்கு ரெண்டு பக்கமும் இருந்து ரெண்டு டோர் ஓபன் ஆகுது. அது அப்படியே கோல்டாலேயே செஞ்ச ஒரு வால் மாதிரி இருக்கு. அண்ட் வந்துட்டு அங்க பாம்புடைய வடிவத்தையும் செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ரெண்டு வில்லனும் ஓடுறாங்க, ஒரு பக்கம் ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஓடுறாங்க. எந்த பக்கம் கரெக்டான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்குள்ள இந்த தாடிக்காரன் அவசரப்பட்டு அது கோல்டு வால் மாதிரி இருக்கும், கத்தியை வச்சு நோண்டு எடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குத்த ட்ரை பண்ணுவான் பாருங்க. குத்தவே செஞ்சிருவான். அப்போ திடீர்னு என்னமோ ஆகுது. அந்த ரெண்டு பாம்புடைய கண்ணுல இருந்து ஒளி வருது. ஒளி வந்தவனே இங்க இருக்கிற அந்த இடமே ஒரு மாதிரி ஆடி நிலநடுக்கம் மாதிரி வந்துட்டு அந்த வில்லனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு கூண்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. அவங்க உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை கிட்டக்க இந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் போகாம இவங்க தப்பிச்சிட்டாங்க. கூண்டு மாதிரி ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாம கீழே இருக்க மொத்த இடமும் அப்படியே ஒரு அதல பாதாளம் மாதிரி உருவாகுது. தாடிக்காரன் வந்துட்டு இந்த பெரிய வில்லனை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இதே டைம்ல தாடிக்காரன் உள்ளுக்குள்ள விழுறான். பின்னாடியே என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசும் உள்ளுக்குள்ள விழுக நல்ல வேலை அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, கூட வந்தவங்களுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சந்தோஷம். ஆனா என்ன கடைசி வரைக்கும் புதையலை கண்டே பிடிக்க முடியல. புதையல் எங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. சேரட் வண்டி எப்படி கீழே இருக்கும், அது பறக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்ல ஆமால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த சேரட் வண்டியோடைய முகப்பு பக்கம் இருக்கும் பாத்தீங்களா, அது உடஞ்சி போன மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கு. அதை ஒட்ட வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு ஒட்ட வைக்கிறாங்க. ஒட்ட வச்சா
இப்போ இந்த சேரட் வண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போக ஆரம்பிக்குது. இது மேல போனா கீழே முழுக்க எக்கச்சக்கமான கோல்டு காயின். இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அப்படியே மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பே எரியுது. இப்போ கண்டுபிடிச்ச புதையலை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க எல்லாருமே தாத்தாவுடைய வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தாடிக்காரனுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவர் தான் நான் சொன்ன மாதிரி தாத்தாவுடைய ஃப்ரெண்டும் கூட, பேராசப்படாதடா பேராசப்படாத, அந்த கோல்ட தேடி போகாத அப்படின்னு சொன்ன என் பேச்சை கேட்காம போயிட்டு என் தாடிக்கார பையன் இறந்தே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்துக்குமே இன்னும் 2 பார்ட் இருக்கு மக்களே. அந்த பார்ட் வேணும் அப்படின்னா பேலன்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதையும் கூடிய சீக்கிரமே கொண்டு வர ட்ரை பண்றேன். ஓகே மக்களே, பாய். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.